வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் உங்கள் முகத்தின் எல்லா பிரச்சனைக்கும் தக்காளியை இப்படி பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சருமத்தை வெண்மையாக்கிறதுக்கும் பொலிவாக்கிறதுக்கும் பல பொருட்கள் இருக்குது. இதில் தக்காளியை வச்சு நம்ம எப்படி சருமத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் ஒரு சேர தீர்க்கிறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தக்காளியில் இருக்கிற விட்டமின் சி ஸ்கின்னுக்கு நல்ல ஒயிட்னிங் கொடுக்கக்கூடியது. அதே டைமில் க்ளோயிங்காக ஆக்க இந்த தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற மினரல்ஸ் ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸு இதெல்லாம் கூட போக்கக்கூடியது. வச்சு 4 விதமான ஸ்கின்னுக்கு 4 விதமான ட்ரீட்மெண்ட் இப்போ பார்க்க போகிறோம். முதல் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி முகப்பரை போக்குறதுன்றதை பற்றி பார்க்கலாம். தக்காளி ஜூஸ் 2 ஸ்பூனு, வேப்பிலை பொடி 1 ஸ்பூனு, இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் கழித்து குளிர்ந்த நீரால் வாஷ் பண்ணணும். இந்த வேப்பிலையில் இருக்கிற ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஆன்டிசெப்டிக் தன்மையால் மாதிரி 1 வாரம் தொடர்ந்து அதை அப்ளை பண்ணோன்னா ஸ்கின்னில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாம் மறைஞ்சு முகம் நல்ல பொலிவாக பிரைட் ஆகிடும். ரெண்டாவது ஸ்கார், தழும்புகள், மார்க்கெலாம் இருக்கிற ஸ்கின்னில் எப்படி அந்த மார்க்ஸை ரிமூவ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கணும். இதுக்கு தேவையான பொருள் ஆலிவேரா ஜெல் 1 ஸ்பூனு, தக்காளி ஜூஸ் 2 ஸ்பூனு, விட்டமின் இ கேப்சூல் 1. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இதை அதே மாதிரி ஸ்கார், தழும்புகள் இருக்கிற இடத்துல இதை தடவிடணும். 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணோன்னா முகத்தில் இருக்கிற தழும்புகள் மறையும். இதையும் 1 வாரம் தொடர்ந்து பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூணாவதாக ஸ்கின் நல்ல ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் மாறுறதுக்கு இந்த பேக்கு. இதுக்கு தேவையான பொருள் சுத்தமான சந்தன பவுடர் 1 ஸ்பூனு, தக்காளி ஜூஸ் 2 ஸ்பூனு, பன்னீர் 2 ஸ்பூன். இந்த 3ஐயும் நல்லா குழச்சி ஃபேஸில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இதை ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபேஸ் பேக்கை கழுவிடணும். இந்த மாதிரி 1 வாரம் செஞ்சுட்டு வந்தால் ஃபேஸ் நல்ல ஒயிட்டாக பிரைட்டாக மாறி இருக்கும். ஃபேஸ் ரொம்ப பார்க்குறதுக்கு க்ளோயிங்காகவும் இருக்கும். அடுத்தது ஸ்கின்னில் இருக்க கரும் புள்ளிகள், தழும்புகள் மறையறதுக்கு தக்காளி ஜூஸ் 2 ஸ்பூனு, காய்ச்சாத பால் 2 ஸ்பூனு, பன்னீர் 2 ஸ்பூன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு லிக்விட் சீரம் மாதிரி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கும். இதை ப்ரஷ்ஷால் தான் ஃபேஸில் அப்ளை பண்ணணும். இது 20 நிமிஷம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். இது நல்ல ஸ்கின்னுக்கு ஒயிட்னிங்கும் கொடுக்கும். அதே டைமில் ஷைனிங்காகவும் இருக்கும். ஸ்கின் ரொம்ப பார்க்குறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும். இது 4மே உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் டிப்ஸு. இதை செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் எங்கள் வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.